இருக்கிறது. ரவீந்திரன் துரைசாமி என்கிற மனிதனை பொறுத்த மட்டும் அத்தனையும் தெரிந்து வைத்துக் கொண்டேதான் அவருக்கு தெரியும். என்னன்னா, விஜய் அவர்கள் வாங்குகிற ஒவ்வொரு வாக்குகளும் திமுகவை டேமேஜ் செய்கிற வாக்குகள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான வாக்குகளைத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பெறுகிறார் என்பது மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் விமர்சகர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆக முழு பூசணிக்காவை சோத்திலே மறைக்க முயற்சி செய்வதை போல இந்த ரகசியத்தை நாட்டு மக்கள் மத்தியிலே அது ரீச்சாக விடாமல் இன்றைக்கு தடுக்கிற பணியில மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி போன்ற விமர்சகர்கள் இன்றைக்கு அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆக அருமைக்குரியவர்களே, மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களே, நீங்கள் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே நீங்கள் எப்பாடுபட்டு கத்தினாலும் தமிழக வாக்காளர்களுடைய மனநிலையை நீங்கள் எந்த சூழலிலேயும் மாற்றிவிடப் போவதில்லை. தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடைபெற இன்னும் 10 மாத காலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்பது கூடிக்கொண்டே வருகிறது. நாட்கள் செல்ல செல்ல அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி அதிகரித்துக் கொண்டே போகும். ஆக அதிருப்தி அதிகரிக்க 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 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான வாக்கு வங்கி குறைந்து கொண்டே வரும். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அடித்து நொறுக்க 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 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே எழும்பிக் கொண்டே இருக்கும். பந்து எழும்புவதை போல அண்ணா திமுக அரசியல் களத்திலே எழும்பிக் கொண்டே இருக்கும்.